அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா பொருளியலில் பார்ட் 1 நம்ம முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்து கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பொருளியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 6th and 7th பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பொருளியல் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அதில் இருந்தது. அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது, அதாவது பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பொருளியலில் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று பார்த்திங்கன்னா பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். செகண்ட் ஒன் பொது மற்றும் தனியார் துறைகள். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் பொருளியலில் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு பொன்மொழியோட இந்த சப்ஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா, அது வந்து ஒரு ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. பணத்தின் பரிணாம வளர்ச்சி, ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மதிப்பு, இயல்பு, செயல்பாடு மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கருப்பு பணம் பற்றி, கருப்பு பணம்னா என்ன, ஓகேங்களா, பிளாக் மணி, அதை பற்றி நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ பணம்னா என்ன, அது எங்கெங்கே வந்து ரோல் பண்ணுது, ஓகேங்களா, மக்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான ரோல்லாம் பணம் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகும். ஓகேங்களா? ஸோ பணம் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மனிதனோட வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஒரு தேவை என்ன இருக்குது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, பணம் என்பது கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகும். ஓகே, எல்லாத்துக்கும் என்னது, மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது மாணவர்களுக்கு பிடித்தமான முக்கிய கூறு. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலபஸ் படிக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சிலபஸ் வந்து படிப்பாங்க, இந்த சப்ஜெக்ட் வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே என்னது, மணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஸோ பணத்தின் வரலாறு மற்றும் பணத்தை பல்வேறு காலங்களில் எவ்வாறு வெவ்வேறு வகைகளாக பயன்படுத்தப்பட்ட முறை ஒரு சுவாரஸ்யமான கதை. ஓகேங்களா? பணம் எப்படி உருவானது, அது ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணாங்க, அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று இந்த பணம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பணம்ங்கிறது எந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சியெல்லாம் பெற்றது, ஓகேங்களா, அப்படிங்கிறதுலாம் ஒரு சுவாரஸ்யமான கதை. நவீன வடிவங்களில் பணம் வங்கி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தது, பண்டமாற்று முறை இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பணம் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பணம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னா, பணத்தை பேங்க்கோடு என்ன பண்ணியிருக்காங்க, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. நவீன வடிவங்களில் பணம் வங்கி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு இது எளிதானது. மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கும் வழிவகுக்கிறது. பொது ஏற்பு தன்மையுடைய அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் பொழுது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, ராபர்ட்சன்.
ஸோ பணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் ராபர்ட்சன் கொடுத்துருக்காரு. என்னன்னு கொடுத்துருக்காருன்னா, பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறலாம். ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் பணத்துக்கான ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு அந்த பொருளுக்கான ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த வேல்யூவாக நம்ம எதை கொடுத்தாலுமே அது வந்து பணம் தான் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து என்னவாகுமா, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணுமா. ஓகேங்களா? ஸோ அது பண்டமாற்று முறையில் தான். ஓகேங்களா? பண்டமாற்று முறையில் ஒரு பொருளை என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வேணும்னா நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அதை நம்ம வாங்குறோம். அப்போ அந்த பொருள் வந்து என்னவா அங்கே ஆக்ட் ஆகுதுன்னா பணமாக அது வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா பணத்தின் பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? பணம்ங்கிற வேர்டு மணி. ஓகேங்களா? மணிங்கிற வேர்டு வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க, ரோம் வார்த்தை அது. ஓகேங்களா? பணம்ங்கிறதுக்கு என்ன மீனிங்கு, மொனாட்டோ ஜூனோ அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த மணி அப்படிங்கிற வேர்டு வந்து எடுத்திருக்காங்க. இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசனின் குடியரசு பணமாகும். ஓகேங்களா? மொனேட்டோ ஜூனோ அப்படிங்கிறது யார், ரோமின் பெண் கடவுள். பெண் கடவுளோட பேர் வந்து மொனோட்டோ ஜூனோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இந்தியன் கரன்சிக்கு என்னது, ருபீஸ். ஓகேங்களா? தமிழில் ரூபாய். ஸோ அது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் தான் எடுத்திருக்காங்க. ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள். ஓகேங்களா? ருப்பியா அப்படின்னா என்னது, வெள்ளி நாணயம் என்று பொருள். இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பரிணாம நிலைகள் ஒரே இரவில் நடைபெறவில்லை. இந்த நிலைகளை அடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கரன்சி, ஓகேங்களா, ருப்பீஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற முறையை நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து அது என்ன இருக்குது, அந்த பணம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி பெற்று தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கரன்சி வந்து வந்திருக்குது. பணத்தின் பரிணாமம் பல நிலைகளை கடந்துள்ளது. ஆரம்ப மற்றும் பழங்கால நிலைதான் பண்டமாற்று முறையாகும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6th 7th பண்டமாற்று முறை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ பண்டமாற்று முறைன்னு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ பணம் அப்படிங்கிறது எந்தெந்த நிலைகளை கடந்து பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன இருந்தது, பண்டமாற்று முறை. பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தப்படாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெற்றதை பண்டமாற்று முறை என்றனர். ஓகேங்களா? பண்டத்தை என்ன பண்ணுவாங்க, பரிமாறிக்குவாங்க. அதுதான் பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறையாகும். பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த முறை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? பண்டமாற்று முறை என்ன பண்ணியிருக்காங்க, பல நூற்றாண்டுகளாக இந்த பண்டமாற்று முறைங்கிறது புழக்கத்தில் தான் இருந்திருக்கு. மக்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். பண்டமாற்று பொருட்களின் மதிப்பு பற்றி மற்ற குழுக்களுடன் விவாதம் செய்தனர். பண்டமாற்று செயலில் பணத்தின் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு நன்மையாகும். ஸோ பண்டமாற்று முறை அப்படிங்கும் போது என்னது, அங்கே வந்து பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? அங்கே என்னது, பண்டம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருள். ஓகேங்களா? பண்டம்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரு பொருள். இந்த பொருளுங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அரிசி, பருப்பு, ஆடைகள் எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் பண்டம் அப்படிங்கிற வேர்டில் வந்து சொல்கிறோம். பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள். ஓகேங்களா? பண்டமாற்று முறை வந்து ஃபெயிலியர் ஆனது. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணாங்க, கரன்சி, பணம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாங்க. பரிணாம வளர்ச்சியில் பணம் அப்படிங்கிறது உள்ளார் வருது. ஸோ அதில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தது பண்டமாற்று முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமுக தேவை, பொருத்தமின்மை. ஓகேங்களா? 2 பேருக்கும் தேவை இருக்கணும். ஒருத்தர் ஒரு பொருள் வச்சுருக்காரு, எக்ஸாம்பிள் ஒருத்தர் உப்பு வச்சுருக்கிறாரு, ஒருத்தர் அரிசி வச்சுருக்காருன்னா 2 பேருக்குமே அந்த பொருள் வந்து தேவைப்படணும். ஒருத்தருக்கு மட்டும்தான் தேவைப்படுது, ஒருத்தருக்கு தேவைப்படலை அப்படின்னா அங்கே பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நடைபெறாது. பொதுவான மதிப்பில் அளவுகோல். அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்போது உப்பு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் நிறையா இருக்கும். அதுக்கு வந்து செலவினங்கள் அதிகமாக ஆகலாம்.
ஆனால் நெல் விளைவிக்கிறதுக்கு ஒரு மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, எதோட வேல்யூ கம்மி அப்படிங்கிறதுல வந்து கன்ஃபியூஸ் வந்தது. பொருட்களின் பகுபடாமை, ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க அன்ஈக்குவல் ப்ராடக்ட்ஸ். இப்போ கோல்டுக்கு பதிலாக உப்பு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க முடியுமா? ஸோ கோல்டு தங்கத்தை பிரித்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், அதோடய வேல்யூங்கிறது வேறு. உப்பு எடுக்கிறதுங்கிற ப்ராசஸ் வந்து வேறு. ஸோ அதுதான் சொல்ல வராங்க, பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். அது என்ன பண்ண முடியாது, நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பண்டமாற்று முறையில் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எல்லாமே என்ன இருக்கும், பொருட்களாக தான் இருக்கும். அந்த பொருட்களை வந்து நம்ம நீண்ட காலத்துக்கு நம்ம சேமித்து வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் அது ஒரு 4 கான்செப்ட் வந்து பண்டமாற்று முறையின் குறைபாடுகளாக சொல்கிறாங்க. பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள் பின்வருமாறு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பணத்தின் பரிணாம வளர்ச்சி, என்னென்ன ஸ்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ பண்டப்பணம், உலோகப் பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம் போன்றவைகள் சமீப கால பணத்தின் வடிவங்களாகும். காலம், இடம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பணம் பல நிலைகளில் உருவானது. ஓகே, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பணத்தின் பரிணாம வளர்ச்சியில் வந்து பணம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நிலைகளை கடந்து வந்திருக்குது. பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம் போன்றவையெல்லாம் பணங்களில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பண்ட பணம் அப்படிங்கிறது. பண்ட பணம் அப்படிங்கிறதுனா என்ன, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ பண்டைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பண்டமாற்று முறை இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொருள் வந்து மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுதோ அந்த பொருளில் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா பணமாக கன்சிடர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன அதிகமாக தேவைப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோமம், தோல், ஓகேங்களா, தோல், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் போன்ற பண்டங்கள் பொதுவாக பணமாக பயன்படுத்தினர். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடைகள் வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள், ஓகேங்க, வெப்பன்ஸ், இதெல்லாம் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே பணமாக என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பொருட்கள், அதாவது பண்டங்கள், அதான் பண்ட பணம் சொல்கிறாங்க. அந்த வகையான பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதலை பண்டமாற்று முறை என அழைத்தனர். ஓகேங்களா? அடுத்தது என்னது, உலோக பணம். உலோக பணம் பண்டமாற்று முறையில் பண்டத்தை பணமாக யூஸ் பண்ணாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா உலோக பணம் நம்ம யூஸ் பண்ணோம். உலோக பணம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் உலோக பணமாக மாறியது. ஸோ மனிதனுடைய நாகரிகத்தின் முன்னேற்றம்னா என்னது, இந்த பண்ட பணம் அப்படிங்கிறது உலோக பணமாக மாறுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையாளப்படுவதால் அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் இவ்வகையான பணம் முக்கிய பங்கு வகித்தது. ஓகேவா? ஸோ வரலாற்றையே ரெண்டாக பிரிப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட வரலாறு, பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுக்கு முந்தைய காலம், பதிவு செய்யப்பட்ட வரலாறு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ வரலாறுங்கிறது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் என்னது, நம்ம வரலாற்றை வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ பதிவு செய்யப்படாத வரலாறுலாம் நம்மளுக்கு நிறையா இருந்திருக்கும். அது என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் என்ன பண்ணுறாங்க, இந்த உலோக பணத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம். அடுத்தது என்ன வருது, அடுத்த ஸ்டேஜில் வந்து காகித பணம் அப்படிங்கிறது உள்ளார வருது. ஸோ காகித பணம் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக காகித பணம் உள்ளார வந்தது, உலோக பணம் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. ஆகையால் காகித பணம் கண்டுபிடிப்பு பணத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய நிலையாக கருதப்பட்டது. தங்கத்தை சேமிப்பதின் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி அந்த சேமிப்புக்கு பொற்கொள்ளர்கள் ரசீதுகளை வழங்கினர். ஓகேங்களா? பொற்கொள்ளர்களின் ரசீது பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாகவும் மாறியது. காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்நாட்டின் மைய வங்கியாகும். சென்ட்ரல் பேங்க் தான் அந்த கரன்சியை வந்து என்னது கண்ட்ரோல் பண்ணுது.
இந்தியாவில் 1935ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி ஓகே ஆர்பிஐ காகித பணத்தை அச்சிடுதல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்கிறது. தற்போது பணத்தின் பெரும்பகுதி முக்கியமாக செலாவணி பணம் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுவதாகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கான்செப்ட். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ பணம்ங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு பண்டமாற்று முறையாக இருந்தது, அதுக்கப்புறம் உலோக பணம் வந்தது, உலோக பணத்துலேருந்து என்ன ஆகுது, காகித பணமாக அது பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ காகித பணம் எதனால் வந்திருக்குன்னு எப்படி வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, உலோக பணத்தில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வெள்ளி, தங்கம், ஓகேங்களா, காப்பர், அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது, அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஓகேவா? கொள்ளை அடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால் என்னாச்சு, நம்ம காகித பணத்தை இது பண்ணாங்க. காகித பணம் எப்படி அந்த ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலோக பணம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, வெள்ளி, தங்கம் தயாரிக்கும் போது அதை தயாரித்து என்ன பண்ணுவாங்க, தயாரித்து வச்சுருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா உலோக பணமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதாவது தங்கமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணணும், தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருந்தது. அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயினை மேக் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், இந்த காயின் வந்து என்கிட்ட இருக்குது, ஓகே, இவருடைய தங்கப்பணம் அதாவது வெள்ளி பணம் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசீது வந்து எழுதி கொடுத்து விடுவார். அந்த ரசீதை கொண்டு போய் என்ன பண்ணலாம், அதை காமிச்சிட்டு அந்த பொருளை வந்து அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படி இருந்தால் பேசிக்காக இந்த காகித பணம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காகித பணம்ங்கிறது எப்படி உருவானது அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவில் என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1935 1935ஆம் ஆண்டு. இதுவும் இம்பார்ட்டன்ட். 1935ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்பிஐயோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னா, இந்த காகித பணத்தை அச்சிடுறது, ஓகேங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாகவே யார், ஆர்பிஐ தான். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னா என்ன. சரிங்களா? இது என்னென்னு பார்த்துருக்கோம், பண்ட பணம் பார்த்துருக்கோம், அடுத்தது உலோக பணம் பார்த்துருக்கோம், பண்ட பணம், உலோக பணம், அடுத்தது காகித பணம் பார்த்துருக்கோம், அடுத்தது கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னா என்ன. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அது நம்ம கரண்ட் பீரியடில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கடன் பணம் அப்படின்னா என்னென்னா செக்கு, வங்கி பணம் அப்படிங்கிறது என்னது, டிடி, ஓகேங்களா, டிமாண்ட் டிராஃப்ட்டு. ஸோ அது தமிழில் வந்து கடன் பணம் சொல்கிறாங்க. ஒரு கிரிட்டிக்கலான வேர்டாக தான் இருக்குது தமிழில். அது உங்களுக்கு இங்கிலீஷில் நம்ம அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது புரியும். ஸோ கடன் பணம் அப்படிங்கிறது என்னென்னா, காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தது. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து நம்ம கரன்சி, ஓகேங்களா, பேப்பர் கரன்சி நம்ம யூஸ் பண்ணோமோ அப்போது என்னாச்சு, இந்த செக்கு கடன் பணம் அப்படிங்கிறதும் ஒரே நேரத்தில் தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து அந்த தொகையை வசதியாக காசோலை மூலம் திரும்ப பெறலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh ரூபாய் என்ன பண்ணுறோம், பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? பேங்க்கில் நம்மளுடைய பணம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து செக்கு போட்டு நம்ம அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வர்றாங்க. காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். காசோலைன்னு என்னது, காசோலைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், கடன் பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத கான்செப்டாக இருந்திருக்கும். இந்த காசோலை அப்படிங்கிறது என்னது, செக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ காசோலை என்பது பணத்தை குறிப்பதல்ல, ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும். ஓகேங்களா? ஸோ செக்கு அப்படிங்கிறது கேஷ் கிடையாது, கேஷ் அப்படிங்கிறது வேறு, செக்குங்கிறது வேறு அப்படியும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் செக்கு அப்படிங்கிறது கேஷ் என்னென்ன ரோல் பண்ணுமோ, பணம் வந்து என்னென்ன வேலைகளை செய்யுமோ அது வந்து என்ன பண்ணும், செக்கு செய்யும். ஓகே, ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், அங்கே என்ன பண்ணணுமோ, கேஷுக்கு பதிலாக, பணத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், செக்கு நம்ம கொடுக்கலாம்.
அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நிகர் பணம். ஸோ நிகர் பணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல், கருவூலக பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பணப்பரிமாண வளர்ச்சியின் இறுதி நிலையாகும். ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் நிகர் பணம் அப்படிங்கிறது. இப்போது கேஷில் என்ன ஆயிடுச்சு, பாண்டு. ஓகேங்களா, எல்லாமே என்ன பண்ணிடுறோம், பாண்டு மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம கேஷை வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். பத்திரங்கள், ஓகேங்களா, கடன் பத்திரங்கள் அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதுதான், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேஷ், பணத்தின் இறுதி வடிவம். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நிகர் பணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அடுத்தது என்ன வருது, பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். இப்போ கரண்ட்டில் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஓகேன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நெகிழி பணம், தமிழில் பார்த்தீங்கன்னா நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னது, கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அது எல்லாமே என்னது, நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள். கடன் அட்டைன்னா என்னது, கிரெடிட் கார்டு. பற்று அட்டை அப்படிங்கிறது டெபிட் கார்டு. சமீபத்திய நெகிழி பணமாகும். பணமில்லா பரிவர்த்தனை இதன் நோக்கமாகும். ஸோ கேஷ் அப்படிங்கிறது நம்ம கையில் டச் பண்ண தேவையில்லை. ஓகேவா, கேஷ் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. கேஷ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், ஒரு இன்விசிபிளாக இருக்கும். அதை என்ன பண்ணலாம், நம்ம த்ரூ நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் இப்போ நம்ம கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்ததாக என்ன ஸ்டேஜ் இருக்குது, மின்னணு பணம். ஓகேங்களா, இப்போது அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கூட நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம தூக்கிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வேலையை கூட நம்ம இப்போது அதுவும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளுக்கு மின்னணு பணம் என்பது வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பணம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா, சாஃப்ட்வேர். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தோம்னா பண்டமாற்று முறையில் ஒரு பண்டத்துக்கு பதில் இன்னொரு பண்டத்தை மாற்றி ஒரு 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 டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உலோக பணம் அப்படிங்கிறது உள்ளார வந்தது. வெள்ளி, தங்கம், செம்பு அந்த மாதிரி கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காகித பணம் உள்ளார வந்தது. காகித பணத்துக்கு அப்புறம் என்ன வந்தது, செக்கு, டிமாண்ட், டிடி அதெல்லாம் உள்ளார வந்தது. ஓகேவா, அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணோம், அதனுடைய ஒரு வளர்ச்சியாக என்ன வந்தது அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இப்போது சாஃப்ட்வேர். ஓகேவா, கம்ப்யூட்டரில் என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் ஆர் மொபைலில் நம்ம ஈஸியாக கேஷை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நிகழ்நிலை வங்கி அப்படின்னு என்னது, இணைய வங்கி. ஓகேவா, நெட் பேங்க். எல்லாருக்குமே இப்போ நம்ம நெட் பேங்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி என்பது வாடிக்கையாளர்கள் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை நடத்தும் ஒரு மின்னணு முறையாகும். ஓகே, அடுத்தது என்னாச்சு, மின் வங்கி. ஓகேவா, இதுவும் தெரியும். ஓகேவா, மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நெஃப்ட் ஓகேவா என்று அழைக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்னணு வங்கி என்ன பண்ணுறாங்க, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். ஓகேவா, நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னது, நெஃப்ட்னு சொல்கிறோம். காசோலை அல்லது ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதியை மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை பயன்படுகிறது. ஓகேங்களா, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு நம்ம கேஷ் கொடுக்கணும், ஒருத்தருக்கு பணம் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கார் அப்படின்னா நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துட்ருந்தோம். பணமாக எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வரணும். ஸோ இப்போ அந்த பணமாக எடுத்துகிட்டு போகிறதுல வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, செக்கு போட்டு செக்கில் எழுதி அதுக்கு வந்து இப்போ நான் பணத்துக்கு பதிலாக செக்கை நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்ருந்தோம். அந்த ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. என்ன பண்ணலாம், நெஃப்ட் பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணலாம், அந்த பணத்தை மாற்றிடலாம். ஓகேங்களா, இது மின்னணு வங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது, இந்த பணத்தோடைய பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒன்ஸு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பணத்தின் மதிப்பு. ஸோ பணம் அப்படிங்கிறது இருக்குது, அதோட மதிப்பு எப்படி வந்து டிரைவ் பண்ணுறாங்க, ஓகேவா, ஒரு பணத்துக்கு எப்படி ஒரு மதிப்பு வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ பணத்தினோட மதிப்பு அப்படிங்கிறது என்னது, ஒரு நாட்டில் இருக்கிற பண்டங்கள், ஓகேங்களா, குட்ஸு, ஓகேவா. பணிகள்னு என்னது, சர்வீசஸ். ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, வாங்கும் சக்தியை குறிப்பது தான் பணத்தின் மதிப்புன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு, ஓகே, அந்த மதிப்பை வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு, வேறு ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம வாங்கினோம்னா வாங்கும் சக்தி என்னாகும், அதிகமாகலாம் அல்லது குறையலாம். ரைட்டா, சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஆகையால் இது பண்ட மற்றும் பணிகளின் விலை அளவை சார்ந்திருக்கும். ஆனால் பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது. ஓகேங்களா. பணத்தின் மதிப்பு இருவகைப்படும், 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதோட வேல்யூ. ஸோ பணத்தின் மதிப்புன்னா என்னது, கரன்சி வேல்யூ, ஓகேவா. என்னென்ன, பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புறம் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகம் புறம், ஓகேவா, உள்ள வெளியே. ஸோ பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புறமதிப்பு அப்படின்னு என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஆகும். பணத்தின் அகமதிப்பு என்பது உள்நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும். அதுதான் சொல்கிறது அகமதிப்பு. இப்போ இந்தியன் கரன்சி வச்சுருக்கோம், ஓகேவா, இந்திய ரூபாய் வச்சுருக்கிறோன்னா இந்தியாவுக்குள்ளாரையே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறது, ஓகே, அதுதான் என்னது, அகமதிப்பு. ஸோ அதே பணத்தை பணத்தின் புறமதிப்பு என்பது வெளிநாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவி வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா. இந்தியாவுக்குள்ளே நம்ம வாங்கிட்டோம்னா அது என்னது, அகமதிப்பு. ஸோ அதே இந்தியன் கரன்சி வச்சுக்கிட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கிற ஒரு டிவியை வந்து இம்போர்ட் பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து பணத்தின் புறமதிப்பு. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பணத்தின் குறியீடு, ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட பணத்துக்கு ஒரு குறியீடு வந்து உருவாக்கினாங்க. எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. ஸோ இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்தியன் கரன்சியோட சிம்பிள். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சிம்பிள், கரன்சி சிம்பிள் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இந்திய ரூபாய்க்கோட கரன்சி சிம்பிளை வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2010 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கரன்சி சிம்பிளை வந்து இந்திய அரசு அங்கீகரிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யார் வந்து இந்த கரன்சியை வந்து டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா, உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் என்னது, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ 2010 ஜூலை மாதம் 15ஆம் தேதி இதை என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இந்திய அரசு அங்கீகாரம் கொடுக்குது இந்த சிம்பிளுக்கு. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பணத்தின் தன்மை. ஸோ பணம் அப்படிங்கிறது என்ன, அது என்ன தான் பண்ணுது, ஓகேங்களா. பணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பணத்தின் பொருள் மற்றும் தன்மை குறித்து அதிகப்படியான சர்ச்சைகள் மற்றும் குழப்பங்கள் நிலவுகின்றன, ஓகேங்களா. ஸோ அது இன்றைக்கி முடியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ச்சையான ஒரு குழப்பங்கள் நிறைந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோவஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும், ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல 3 பணிகளை குறிப்பிடுகிறது. அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைகளன்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது ஒரு கன்ஃபியூசடான ஒரு ப்ராசஸ் பணம் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறார். அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, சர் ஜான் ஹின்ஸ் என்ன சொல்கிறாரு, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வாக்கர் அப்படிங்கிற என்ன சொல்கிறார், பேராசிரியர் வாக்கர் என்ன சொல்கிறாருன்னா, எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறுகிறார். ஸோ இந்த 3 பேர் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பணத்துக்கு, ஓகேங்களா.
ஸோ பணத்தின் வரையறைகள் அனைத்தும் அதனுடைய செயல்பாட்டை பொறுத்தே வரையறுக்கப்படுகிறது. சில வல்லுநர்கள் பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என்று பணத்தை சட்டபூர்வமான சொற்களால் வரையறுத்துள்ளனர். பணம் அனைவரிடமும் பொதுவான ஏற்புத்திறனை பெற்றுள்ளது மற்றும் அவை கடன்களை திருப்பித் தருவதற்கான சட்டபூர்வமான அதிகாரத்தையும் கொண்டுள்ளது. ஆனால் சட்ட ரீதியான ஒப்பந்த பணத்தை செலுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்க மறுத்தால் சட்ட ரீதியான பணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா, சிம்பிள் தான். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, பணத்தை வந்து அங்கீகரிச்சிருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அந்த பணத்தை வந்து ஏற்க மறுத்துட்டாங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், அதை வந்து சட்ட ரீதியான பணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றொன்று, கடன்களை தீர்ப்பதற்கு பணத்தை போல சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்படாத வேறு சிலவற்றையும் மக்கள் பணமாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஓகேங்களா, ஸோ இப்போது அதுவும் நடைமுறையில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒரு பொருளுக்கு என்ன பண்ணலாம், இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் வந்திருக்கு அப்படின்னா, நியூ அப்டேட் மொபைல் வந்திருக்குன்னா என்ன பண்ணுறோம், ஓல்டு மொபைல் என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம நியூ மொபைல் நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் பணம் சுதந்திரமாக பரவக்கூடியது. ஓகேங்களா, அடுத்தது என்னது, பணத்தின் பணிகள். ஸோ ரோல் ஆஃப் மணி வந்து என்னென்ன ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தின் பணிகளாக முதன்மை அல்லது முக்கிய பணி, இரண்டாம் நிலை பணி மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள் என வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ 3 டைப் ஆஃப் ரோல் வந்து இருக்குது. என்னென்னா முதன்மை பணி அல்லது முக்கிய பணின்னு சொல்கிறோம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இரண்டாம் நிலை பணி. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதன்மை அல்லது முக்கிய பணினா என்ன, ஓகேங்களா, கேஷ் வந்து முதன்மை பணி அல்லது முக்கிய பணியாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பணத்தின் முக்கிய பணிகள் பொருளாதாரத்தில் செயல்பட்டு அவை பிரதான பணிகளின் கீழ் வகைப்படுகிறது. அப்படின்னு என்னென்னா, பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை. ஓகேவா, அது என்ன, ஒரு டிரான்சேக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா, ஒரு கருவின்னு சொல்கிறாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, பணம் பண்டம் மற்றும் பணிகளை வாங்க பயன்படுகிறது. ஓகேங்களா, பணம் அப்படிங்கிறது என்னது, பண்டம்னா குட்ஸு, பணினா சர்வீஸ். ஒரு பணம் அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது என்னது, மதிப்பின் அளவுகோல். ஓகேவா, அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம். ஒரு பொருளோட மதிப்பு எது மூலியமாக நமக்கு தெரியும், பணம் தான். ஓகேங்களா, பல வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இடையில் பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிப்பது எளிது. ஓகேங்களா, எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு என்ன சொல்லலாம், அந்த பணம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம சொல்கிறோம், பணம் வந்து பரிமாற்றம் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது இரண்டாம் நிலை பணி என்ன பண்ணுது, ஓகேங்களா, கேஷ் பணம் அப்படிங்கிறது என்னென்னா, இரண்டாம் நிலை பணிகளில் முக்கிய 3 பணிகள் உள்ளது. 3ஆவது பிரிச்சிருக்காங்க. என்னென்னா, எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. எதிர்கால செலுத்துகைக்கு பணம் ஒரு கருவியாக பயன்படுகிறது. இன்று ஒரு கடனாளி பணத்தை கடன் வாங்குகிறார். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பணத்தை கடனாக வாங்குறாரு. ஸோ குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப செலுத்தணும். ஓகேங்களா, ஸோ மதிப்பின் நிலைகளன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகளன். சில பண்டங்கள் அழிந்து போகக்கூடியதால் பண்டமாற்று முறையில் சேமிப்பு ஊக்குவிக்கவில்லை. ஓகேங்களா, பணத்தின் அறிமுகத்திற்கு பிறகு எதிர்காலத்துக்காக பணத்தை சேமித்தார்கள், அது அழியக்கூடியது இல்லை. ஸோ பண்டமாற்று முறையில் என்னாச்சு, சேமிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பணம் அப்படிங்கிறது இருக்காது, பொருள் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா, பொருளை வந்து நம்மளால் ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, சேமித்து வைக்க முடியாது. ஆனால் இந்த பணம் வந்தது பிறகு என்ன பண்ணலாம், சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. ஓகேங்களா, பணத்தால் தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ வெளிநாட்டுக்கு கூட என்ன பண்ணலாம், நம்மளுடைய பொருளை அனுப்ப முடியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கரன்சி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பொருளை நம்ம கொடுத்துருவோம். ஆகவே வாங்கும் சக்தியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு அவசியம் என உணரப்பட்டது. ஓகேங்களா, வாங்கும் சக்தி என்ன பண்ணுது, இந்த பணத்தால் அதிகமாகுது. இதர பணிகள். ஸோ இதெல்லாம் தவிர்த்து வேறு என்னென்ன ரோல்லாம் பணம் அப்படிங்கிறது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் அடிப்படையில் இயங்கப்படுகிறது, மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம்.
விருப்பம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட். பணவீக்கம் கேள்விப்பட்டிருப்போம், பணவாட்டம் அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், புது வேர்டாக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ பணவீக்கம்னா என்னென்னா சிம்பிளாக விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை பணவீக்கம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளோட விலை அதிகமாகி பணத்தோட மதிப்பு குறையிறது பணவீக்கம். பணவாட்டம் அப்படிங்கிறது என்னன்னா விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்றது தான் பணவாட்டம் சொல்கிறோம். ஓகேங்களா? ரெண்டுமே ஆப்போசிட்டு. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சேமிப்பு மற்றும் முதலீடுகள். சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கன்னா பேங்க்கில். ஸோ பேங்க்கில் எந்த மாதிரியான சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேமிப்புனா என்ன அப்படின்னா வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி சேமிப்பென வரையறுக்கப்படுகிறது. நம்ம ஏர்னிங்ஸில் ஓகேங்களா நுகர்வுக்கு பயன்படாத, அதாவது கன்சியூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எக்ஸ்பென்ஸ் செலவுக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்தை என்ன பண்ணுறோம், நம்ம சேமிப்புன்னு சொல்கிறோம். அவை தற்போதைய நுகர்வுக்காக பயன்படுத்தப்படாமல் எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் ஓகேவா நம்மளுக்கு செலவு செய்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தொகையை சேமித்து வைக்கிறோம். ஒரு நபர் பணத்தை சேமிக்க பல வழிகள் உள்ளன. வங்கியில் வெவ்வேறு வகையான கணக்குகளின் மூலம் பணத்தை சேமிக்கலாம். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் என்ன பண்ணலாம், சேமிப்பை நம்ம பண்ணலாம், சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேங்க்கில் என்னென்ன மாதிரியான சேமிப்பு கணக்கெலாம் இருக்குது அப்படின்னு, சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது அப்படின்னு. மாணவர் சேமிப்பு கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, காலேஜ் அண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணலாம், அவங்களுக்கு 0 பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாணவர் சேமிப்பு கணக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சில வங்கிகள் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்குகளை துவங்குவதற்கும் வசதிகளை ஏற்படுத்தி வழங்குகிறது. மேலும் இந்த சேமிப்பு கணக்கில் பூஜ்ஜிய இருப்பினை கொள்வது இதன் முக்கிய அம்சமாகும். அடுத்தது சேமிப்பு வைப்பு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், சேவிங் அக்கௌண்ட். ஓகேவா? வாடிக்கையாளர்கள் தங்களுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கிற்கு சேமிப்பு கணக்கு எனப்படும். சேவிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறீங்களா, அதுதான். இதை மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த இது நம்ம வச்சுருப்போம். நுகர்வோர் பணம் தேவைப்படும் பொழுது அவர்கள் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த வைப்பு தொகைக்கு வங்கி பெயரளவு வட்டி அளிக்கிறது. ஓகே, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த பணத்தை பேங்க்லேருந்து நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன ஸ்மால் லெவலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் கொடுப்பாங்க. அதாவது சேமிப்பு கணக்கில் இருக்கிற பணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் நம்மளுக்கு வரும். அதே ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓகேவா, எஃப்டியில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். நடப்பு கணக்கு வைப்பு அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ சேமிப்பு வைப்பு கணக்கு அப்படிங்கிறது வேறு, நடப்பு கணக்கு வைப்பு அப்படிங்கிறது வேறு. நடப்பு கணக்கு வைப்பு அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நடப்பு கணக்குகள் பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படுகிறது. தேவைக்கேற்ப வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ள நடப்பு கணக்கு உதவுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு ஒரு கம்பெனி இருக்கணும். கம்பெனி நேமில் தான் அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இண்டிவிஜுவல் பர்சனால் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக இந்த கணக்கில் நம்ம பணம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வங்கியில் என்ன பண்ண மாட்டாங்க, பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நிரந்தர வைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எல்லாமே தெரியும். ஸோ நிரந்தர வைப்பு கணக்கு என்பது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பும் நிலையான வருவாயும் விரும்புவார்கள். நிரந்தர வைப்பை கால வைப்பு எனவும் அழைக்கலாம். ஓகேங்களா? அவை குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தரமாக வங்கியில் இருக்கும். ஸோ 1 year 2 year 5 years 10 years அப்படி சொல்லணும்னா நம்மளுடைய பணத்தை பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம், நிலையான வைப்பை நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும், பேங்க்லேருந்து நம்மளுக்கு வட்டி கொடுப்பாங்க. சேமிப்பின் நன்மைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சேமிப்புனால என்ன நன்மைகள் நம்மளுக்கே தெரியும். விரைவில் நிதி ரீதியாக தனித்திருக்கலாம். ஓகேவா? நிதி ரீதியாக தனித்திருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. சேவிங்ஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எந்த எதிர்பாராத செலவுகளை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலையை இழந்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய சேவிங்ஸ் ஆகும், உதவியாக இருக்கும். உங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். நமக்கு எந்த ஒரு
பணி ஓய்வில் வசதியாக இருப்பீர்கள். ஓகேவா, ரிட்டையர்மெண்ட் டைமில் என்ன பண்ணலாம், சேவிங்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கிடையே சேமிப்பினை ஊக்குவித்தல். ஓகேவா, ஸோ அந்த சேமிப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணணும், அந்த மாணவர்கள் பருவத்திலே என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ வரி மற்றும் கணக்கியல் பற்றி கருத்துக்கள் கொடுத்தல். டேக்ஸ்னால் என்ன, அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளில் அவங்கள இன்வால்வ் பண்ணணும். உதவித்தொகையை விண்ணப்பிக்க ஊக்குவிக்கணும். வரவு செலவு திட்டம் போடவும் மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் உதவி செய்யணும். தனிப்பட்ட சேமிப்புக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு சேவிங்ஸ்னால் என்ன, அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக இன்வால்வ் பண்ணணும். மாணவர்களை சஞ்சாயிகா திட்டத்தை ஆரம்பிக்க ஊக்குவிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. சஞ்சாயிகா அப்படின்னு ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதை என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு அதை ஆரம்பிக்க அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட் சேவிங் ஸ்கீம் என்னது, சஞ்சாயிகா திட்டம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சேவிங்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது என்னென்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்துவதும் முறையே முதலீடுகள் என அழைக்கிறோம். பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்தும் முறை தான் அது முதலீடுகள். ஓகேங்களா, அதாவது பணம், நேரம், முயற்சிகள் அல்லது பிற மூலங்களில் ஏதேனும் ஒன்றினை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திரும்ப பெறுவது அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த மூலதனம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம், ஓகேவா, நம்மளுடைய பணமாக இருக்கலாம், நேரம், நம்மளுடைய டைமு, நம்மளுடைய முயற்சிகள், இது எல்லாமே என்ன தான் சொல்கிறாங்க, முதலீடு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை என்ன பண்ணால் மூலதனமாக யூஸ் பண்ணி எதிர்காலத்தில் என்ன பண்ணுறது, வருமானமாக திரும்ப பெறுறது தான் முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல்வேறு முதலீட்டு கருவிகள் முதலீடு செய்யலாம். ஓகேவா, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எங்கெங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டு, பத்திரங்கள், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டுத்தொகை, வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துக்கள், அசட்டு, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு முதலீட்டு கருவிகளிலும் முதலீடு செய்யும் பொழுது சில இழப்பாடுகள் ஏற்பட்டு பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டாலும் அதே முதலீட்டின் மூலம் அதிக பணத்தை மீளவும் பெறவும் முடியும் என்பது உண்மை. முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இயல்புடையது. ஓகேங்களா, ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா, அது பேசிக்காக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் என்ன பண்ணணும், ரிஸ்க் இருந்தாலும் என்ன ஆகும் சொல்கிறாங்க, அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லேண்டு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 lakh ரூபாய் கொடுத்து ஒரு லேண்டு வாங்குகிறோம். என்ன பண்ணலான்னா ஒரு 5 வருஷம் கழித்து அந்த லேண்டு விற்கும் போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் அதே வேல்யூவில் தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எதுனா அது நம்மளுக்கு லாஸ். ஓகேவா, சப்போஸ் அதே பார்த்தீங்கன்னா லேண்டு இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது டபுள் மடங்காக சேல் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பயந்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கருப்பு பணம். ஓகேவா, ஸோ பிளாக் மணி. ஸோ பிளாக் மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கணக்கில் காட்டாத பணம் தான் பிளாக் மணி. எதுக்காக கணக்கில் வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், வரி கட்டி ஆகணும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அவங்களுடைய வருமானமாக காமிச்சிட்டு மீதி என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கு காட்ட மாட்டாங்க. ஓகேவா, அப்படி கணக்கில் காட்டாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கருப்பு பணம் என்பது கணக்கில் கொண்டு வரப்படாத பணத்தின் ஒரு வடிவமாகும். இது பெரும்பாலும் வணிக மக்களால் தோற்றுவிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ எதனால் வந்து அவங்க கணக்கில் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஸோ அவர்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் ஈட்டிய வருமானத்தை கணக்கில் காட்டுவதில்லை. வரி ஏய்ப்பு செய்வதற்காக வருமானத்தின் ஒரு பகுதியை மட்டும் கணக்கில் காட்டுகின்றனர். ஓகேவா, ஸோ இவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பிளாக் மணியை வந்து வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா குற்றவாளிகள், கடத்தல்காரர்கள், பதுக்குபவர்கள், வரி ஏய்ப்பவர்கள் மற்றும் சமுதாயத்தில் மற்ற சமூக விரோதிகள் மூலம் கருப்பு பணம் சேர்க்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு காட்ட போகிறதில்ல. ஸோ அதுவுமே என்ன பண்ணுறாங்க, கருப்பு பணமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க.
இந்தியாவில் சட்டவிரோதமாக சந்தையில் கருப்பு பணம் சம்பாதித்து அந்த வருமானத்திற்கு எந்த வரியும் செலுத்துவதில்லை. வெளிநாட்டு வங்கியில் இந்தியர்கள் வைப்புகளாக வைத்துள்ள மொத்த கருப்பு பணத்தின் இருப்பை கண்டறிய முடியாது. ஓகேவா? ஸோ இந்தியாவிலிருந்து என்ன பண்ணுறாங்க, கருப்பு பணமாக இருக்கிறத வந்து வெளிநாடுகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாடு பேங்க்கில் வந்து போட்டு வைக்கிறது. ஸோ இதோடைய டீட்டெயில் வந்து நம்மளால் வாங்க முடியாது, தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் கருப்பு பணம் அதிகரித்துவதற்கான அடிப்படை காரணம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுவதில்லை. ஓகேவா? பிளாக் மணி வச்சுருக்கவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இல்லாத என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி கருப்பு பணத்தை மேலும் மேலும் சேர்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு. ஓகேவா? ஸோ 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி என்ன பண்ணாங்க, இந்தியாவில் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது காலகட்டத்தில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். எதனால் இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பிளாக் மணியை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக. ஸோ பண மதிப்பை வந்து இழப்பு செய்கிறதுனால என்ன ஆகும், அவங்க வந்து பிளாக் மணியாக வச்சுட்டு இருக்கிற அமௌண்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து பேங்க்கில் வந்து கட்டி ஆகணும். ஓகேங்களா? அந்த கான்செப்டுக்காக என்ன பண்ணாங்க, 2016 நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அது வந்து என்ன பண்ணாங்க, பண மதிப்பிழப்பு பண்ணாங்க. ஸோ பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள். ஸோ பொருளாதாரத்தில் கருப்பு பணம் வந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு புறம் வளர்ச்சியும் மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலையும் ஏற்படுகிறது. ஓகேவா? ஸோ இரட்டை பொருளாதாரத்தை இது வந்து ஏற்படுத்துது. இது பிளாக் மணி. உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு செய்வது. ஸோ ஒரு இந்தியாவுடைய உண்மையான மதிப்பீடு வந்து என்னது தெரியாது. ஓகேங்களா? ஸோ வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது. அடுத்தது சமத்துவம் வலுவிழத்தல். ஓகேவா? பணக்காரர் மற்றும் ஏழைகளிடையே இடைவெளி அதிகரித்தல். ஸோ பணக்காரர் என்ன பண்ணுவாங்க, பணக்காரராகவே தான் இருப்பாங்க, ஏழைகளாகவே தான் இருப்பாங்க இந்த கருப்பு பணம் மூலயமா. ஓகேவா? ஆடம்பர நுகர்வு செலவு. அடுத்தது உற்பத்தி முறையில் விலகல், பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல், சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகள் வீழ்ச்சிகள், உற்பத்தி மீதான விளைவுகள், இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த கருப்பு பணம் வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கருப்பு பணத்திற்கு எதிரான சமீபத்திய நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்தியா மற்றும் பிற நாடுகள் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்தில் உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாட்டுக்கு உதவுகிறது. ஓகேவா? இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் இந்த கருப்பு பணம் வச்சுருக்கீங்க சுவிஸ் பேங்க்கில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதனாலன்னா, அந்த சுவிஸ் பேங்க்கில் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு சிஸ்டம் தான் அவங்க சுவிஸ் பேங்க்கில் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய டீட்டெயிலெலாம் எதுவுமே அவங்க கொடுக்க தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, யார் வேணாலும் அங்கே போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்படிங்கிற நடைமுறை தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் ஒரு சின்ன சேஞ்செலாம் பண்ணிவிட்டு யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயிலெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறான ஒரு சட்டத்தெல்லாம் அங்கே மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த நடவடிக்கைகள் என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்தியா வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக கருப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்புலாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002 வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுத சட்டம் வந்து கருப்பு பணத்திற்கு எதிராக வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015 அதை ஏற்படுத்தியிருக்காங்க. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் எப்போ ஏற்படுத்தினாங்க, 1988 பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. அதில் வந்து 2016 சில திருத்தங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ரியல் எஸ்டேட் சட்டம் 2016 ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கருப்பு பணம் எங்கே அதிகமாக வந்து இது பண்ணுறாங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கும் மேம்பாடுபடுத்துறதுக்கும் 2016 ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்ட ரீதியான கூட்டமைப்பு மூலயமா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைலாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம், பணம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், சேமிப்புனா என்னென்னு பார்த்துருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ பிளாக் மணி, ஓகேங்களா, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, உலோக பணம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் உலோக பணத்தின் வரலாறு. இதுவுமே இந்த சப்ஜெக்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உலோக பணத்தின் வரலாறு. தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்படுகிறது. உலோகத்தின் நிலையான எடை மற்றும் துல்லியம், குறிப்பாக தங்கம், வெள்ளி ஆகியவை முத்திரையுடன் பரிமாற்ற கருவியாக செயல்பட்டது. அவைகள் வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கு வசதியாகவும் இருந்தன. ஓகேங்களா. ஸோ பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ், ஓகேவா, 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவில் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார். ஓகேங்களா. ஸோ உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்ட்டு எழுதப்பட்ட வரலாறில் என்ன இருக்குது அப்படின்னா, 8ஆம் நூற்றாண்டில் பேரரசர் மிடாஸ் அப்படிங்கிறவர் தான் உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்றது. ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஓகேவா. இது வந்து எழுதப்படாத வரலாற்றில் வந்து என்ன இருக்குது, லிடியாவை விட பல நூற்றாண்டுகள் முன்னதாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவில் தங்க நாணயத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளன. ஸோ உலோக நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளது. இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூரணாஸ், கஷ்யபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. ஓகேங்களா. யாரில், மகாஜனபதங்கள் ஆட்சியில் வந்து பூரணாஸ், கஷ்யபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள், காயின்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அச்சடிச்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டனர். ஸோ அந்த காயின் நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அது வெளியிட்டதுங்க யார், மௌரியர்கள். இந்திய, கிரேக்க, குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தினர். ஸோ காயினில் வந்து பிக்சர் போடுற முறையை யார் கொண்டு வந்தாங்கன்னா, கிரேக்க, குஷான அரசர்கள். ஓகேங்களா. 12வது நூற்றாண்டில் டில்லி துருக்கி சுல்தான்கள் தங்கள் நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர். ஓகேங்களா. அது எப்போனா 12வது நூற்றாண்டில். ஓகேவா. தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் என்றும் அழைத்தனர். ஓகேங்களா. ஸோ தங்கம், வெள்ளி, தாமிரம், ஓகேங்களா, இதில் செஞ்ச காயின்ஸ்க்கு பேர் வந்து டாங்கா. ஓகேங்களா. ஸோ இது இல்லாத வேற உலோகங்களால் செஞ்ச நாணயங்களுக்கு பேர் வந்து ஜிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1526இல் இருந்த முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிமாண பண வளர்ச்சியில் ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அது ரூபியா என அழைக்கப்பட்டது மற்றும் 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினார். முகலாய காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்தது. வெள்ளி நாணயம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் பீரியடில் இருந்தது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1600ஆம் ஆண்டில் முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது. ஓகேங்களா. 1600. ஆனால் 1717இல் முகலாய பேரரசர் பாருக்ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்திருந்தார். ஆங்கில தங்க நாணயங்கள் கலோரினா என்றும், வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா என்றும், செம்பு நாணயங்களை கஃப்ரூன் என்றும், வெண்கல நாணயத்தை டின்னி என்றும் அழைத்தனர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர் பீரியடில் தங்க நாணயத்தை என்ன பண்ணாங்க, கலோரினா அப்படின்னு சொன்னாங்க, கரோலினா அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளி நாணயங்கள், வெள்ளி காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் காயினுக்கு வந்து ஏஞ்சலினா, செம்பு நாணயத்துக்கு பேர் கஃப்ரூன், வெண்கல நாணயத்துக்கு பேர் டின்னி. ஓகேங்களா. ஸோ இந்த உலோக பணம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சம் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருந்தது இருக்குது. ஓகேவா. மௌரியா பார்த்தீங்கன்னா இந்த இது இருந்தது.
ரெக்டாங்கிள் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பில், அப்புறம் கர்ச பணம் அப்படிங்கிற இந்த ஷேப்பு, டெல்லி சுல்தான், ஓகேங்களா, டாங்கா, ஷெர்ஷா சூரி நாணயம், மௌரியர் நாணயம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், இதோடைய டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா.